Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். முதலமைச்சர் யார் என்று கூட்டணி சேர்ந்து தான் முடிவு செய்வார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அப்ப என்டிஏ கூட்டணி யார் முதல்வர் வேட்பாளர்? முதல்ல டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய கருத்துக்கு நீங்க அர்த்தம் பார்க்கறத விட ஆழம் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு எடப்பாடியார் கொடுக்க மறுத்த ஒரு இடத்தை அமித்ஷா கொடுத்து அந்த கூட்டணியில வச்சிருக்காரு. இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யார் நிறைய சீட்ஸ் நிக்க போறாங்க, அறுதி பெரும்பான்மை அதிமுக வாங்குமா வாங்காதா, இது எல்லாமே கணக்குக்கு வந்த பிறகுதான் இந்த முதல்வர் வேட்பாளரை முடிவு பண்றது என்டிஏவா அதிமுகவானே சொல்ல முடியும். இப்போதே சட்டமன்ற தேர்தலுடைய ஃபீவர் தொடங்கி விட்டதா? இல்லை, ஆக்சுவலி இப்போல்லாம் தொடங்கலை. அது தொடங்கியே ஒரு 4-5 மாதம் ஆச்சு தமிழக அரசியலில். எல்லாருமே 2025 டிசம்பருக்கு மேலேன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இந்த தீயை பற்ற வைத்தது திருமானேனோ இப்போல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு அரசியல் மேதை. அவருக்கு இது மாதிரி புது புது கன்ஃபியூஷன்லாம் வருது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றாலே அது கூட்டணி அரசாங்கம் தான் அப்படிங்கிறது பேசியிருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, முதலமைச்சர் யார் என்று கூட்டணி சேர்ந்து தான் முடிவு செய்வார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய பேச்சை அப்படியே அவர் ஆமோதிக்கிற மாதிரியே இருக்கே, எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்டிஏ கூட்டணி யார் முதல்வர் வேட்பாளர்? இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனான கேள்வி. இதுக்கு முன்னாடி கேட்டிங்க இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய கொலை வழக்கில் அதில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களை விட இந்த ஒரு அரசியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முதல்ல டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய கருத்துக்கு நீங்கள் அர்த்தம் பார்க்கறத விட ஆழம் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு எடப்பாடியார் கொடுக்க மறுத்த ஒரு இடத்த அமித்ஷா கொடுத்து அந்த கூட்டணியில் வச்சிருக்காரு. எடப்பாடியார் சொன்னா தலைவரையே மாத்துறாங்க பாஜகல. ஆனா கூட்டணியில டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்சியோ புறந்தள்ள மாட்டோம், இவங்களை எடப்பாடியார் ஏத்துப்பாருன்ற நம்பிக்கையெல்லாம் திரு அமித்ஷா தெரிவிச்சதை பார்த்துருக்கோம். ஸோ எடப்பாடியாருக்காக டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்சியோ புறந்தள்ள மனம் இல்லை அவங்களுக்கு, பாஜகவுக்கு. ஏன்னா அவங்க ட்ரஸ்டட் அலைஸ் மாதிரி ஆயிட்டாங்க டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ. அதை தான் நம்ம இந்த இடத்துல எலெக்ஷன் வரைக்கும் இந்த கூட்டணி போகுமா, எடப்பாடியாருக்கு இதெல்லாம் டீல் பிரேக்கரா அப்படின்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல காரணங்கள்ல சில காரணங்கள். இப்போ அமமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பிடிக்கிறதுல 2 வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தெளிஞ்ச குளத்தில் மீன் பிடிக்கிறது, இன்னொன்று அந்த குளத்தை குழப்பி விட்டுட்டு குட்டையில் மீன் பிடிக்கிற ஸ்டைல்னு ஒன்று சொல்லுவாங்க. இதில் எந்த ஸ்டைல் யாருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற ஒருத்தன், நல்ல ஃபிஷிங் ஸ்கில் இருக்கவன் தெளிவான குளத்தில் மீன் பிடிக்க பார்ப்பான். ஃபிஷிங் ஸ்கில் இல்லாத ஒருத்தன் குட்டையை குழப்பிட்டு மீன் பிடிக்க பார்ப்பான். அதாவது யாருக்கு வாக்கு சதவீதமோ எதிர்காலமோ ரொம்ப பிரகாசமாக இருக்கோ அவங்க தெளிவான நீரோடையில் மீன் பிடிக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அது ரொம்ப டீகேயிங் பாலிடிக்ஸில் இருக்க டீகேயிங் பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் மாதிரி குட்டையை குழப்பிட்டு மீன் பிடிக்க பார்ப்பாங்க. இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி முடியவும் வாய்ப்பு உண்டு. இதன் மூலமாக டிடிவி தினகரன் வெளியே போகிறதுக்கோ இல்லை பிரைம் ஃபோர்ஸ்க்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவர் பார்க்குறாரு. எனிஹவ் பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய குழப்பம் நீடிக்குது. இந்த குழப்பத்தில் யார் மீன் பிடிச்சிக்க போகிறா, யாருக்கு வாக்கு கூட போகுது குறைய போகுதுன்றது எல்லாமே சஸ்பென்ஸ். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இது அதிமுகவுக்கு வீக்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியான மற்ற தலைவர்கள் எடப்பாடி தாங்க முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி ஓபிஎஸ் டிடிவிலாம் ஏற்பாங்களா? எப்படி இல்லைங்க, இங்கே யாருக்கு ஓட் பேங்க் பெருசு, யார் நிறைய சீட்ஸ் நிற்க போகிறாங்க, அறுதி பெரும்பான்மை அதிமுக வாங்குமா வாங்காதா, இது எல்லாமே கணக்குக்கு வந்த பிறகு தான் இந்த முதல்வர் வேட்பாளரை முடிவு பண்ணுறது என்டிஏவா அதிமுகவானே சொல்ல முடியும். ஒருவேளை அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தும் அந்த அறுதி பெரும்பான்மை வரவே இல்லை, ரொம்ப நம்பர் சீட்ஸ் கம்மியாக போகுதுன்ற பட்சத்தில் இந்த கேள்விக்கே இடம் இல்லை, அதை அப்படியே விட்டுடலாம். இன்றைக்கி நிலைமைக்கு எனக்கு அப்படி தான் இருக்குதோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் அப்படியே கூட்டணி அமைஞ்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்க நான் ப்ராப்ளமாக பார்க்கறது என்னன்னா, 24 சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியே இல்லைன்னு சொல்லி தனியாக பாராளுமன்ற தேர்தலை ஃபேஸ் பண்ண ஒரு 2 கட்சிகள் 25 அவசரமாக ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாம பாராமுகமா வந்து அவங்களோட அஇஅதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து அந்த மேடையில் உட்கார்ந்துருந்ததை பார்த்தோம். கூட்டணி ஆட்சி இல்லை, நான் தான் முதல்வர்னு சொல்றது இவரையும் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குறோம். கூட்டணி ஆட்சி தான், 50 தொகுதி ரெடி பண்ணுங்க, 100 தொகுதி ரெடி பண்ணுங்க, முதல்வர் வேட்பாளர் நாங்க தான் சொல்லுவோம். எடப்பாடியார் பேரை கூட சொல்லாம ஒரு பிரஸ் ரிலீஸ்னு வந்து பாஜகவோட செயல்பாடுகள் வந்து ரெண்டுமே ஆர்க்கிங்கா இருக்கு. இது வேற எட்ஜில் இருக்கு, அது வேற எட்ஜில் இருக்கு. ஸோ இங்க எனக்கு என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, எடப்பாடியார் அந்த கூட்டணிக்குள்ள போனது ஒரு நிர்பந்தமோ, அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது அஇஅதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களோ, தேவைப்பட்ட எடப்பாடியாரே நீக்கப்பட்டு வேற ஒரு முகத்தோடு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும், நீங்க வரீங்களா வேற ஆளை வச்சு கூப்பிட்டுக்குவா அப்படின்னு சில பேர் சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்னு தெரியல. பட் இதை ஃபுல்லா பொய்ங்க அப்படின்னு புறந்தடுறதுக்கும் என் மனசு ஏத்துக்கல. அதனால எடப்பாடியார் ஒரு நிர்பந்தத்தில் அந்த கூட்டணியில் இருக்கிறாரோ, அது அவரோட தனிப்பட்ட நிர்பந்தமா இல்லை அஇஅதிமுகவின் கட்சியோ சின்னத்தையோ காப்பாற்றும் நிர்பந்தமா என்னன்னு தெரியல. இந்த கூட்டணி கண்டிப்பாக தொடர்ந்துருங்க, இப்படிதாங்க அப்படின்றத கூட இன்னும் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு ப்ரெஸ் கார்டு, நியூஸ் கார்டு பார்த்தேன். நேற்று அஇஅதிமுகவோடையோ இல்லை பாஜகவோடையோ திமுகவோடையோ கூட்டணி இல்லைன்னு சொல்லி தாவேக்கா செயற்குழு சொல்லி முடிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் அவர் திமுகவோட எதிர்த்து இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்தா நல்லதுதான், அதிமுகவை திட்டினா வளர முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து தான் போனார். அதனால் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் எட் டு கம் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், எஸ்பெஷலி கன்சர்ன் வித் அதிமுக அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த சஸ்பென்ஸையும் சர்ப்ரைஸும் உடைக்க போகிறது தாவேக்கோடைய சுற்றுப்பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய தலைவர்கள் எல்லாருமே சுற்றுப்பயணம் போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட அது வந்து தேர்தல் முன்னெடுப்பு தான், ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு இபிஎஸ் அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி. அதே போல் அடுத்து தாவேக்கா சார்பில் மாநாடு நடத்தி முடித்த உடனே சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு விஜய் அவர்கள். இப்போதே சட்டமன்ற தேர்தலுடைய ஃபீவர் தொடங்கி விட்டதா? இல்லை, ஆக்சுவலி இப்போல்லாம் தொடங்கலை. அது தொடங்கியே வந்து ஒரு 4-5 மாதம் ஆச்சு தமிழக அரசியலில். எல்லாருமே வந்து 2025 டிசம்பருக்கு மேலேன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இந்த தீயை பற்ற வைத்தது வந்து தாவேக்காவின் செயல்பாடுகள், தாவேக்கா புது கட்சியாக அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எடுக்க முன்னெடுப்புகள்லாம் பார்க்கும்போது அவங்க முன்னேறிட்டாங்களோ, அவங்க வேலைகளை அவங்க முன்கூட்டியே தொடங்கிட்டாங்களோன்ற பயம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழக முதல்வர் வந்து வாக்காளர்கள் இல்லை, கட்சியில் மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு புரியும். தாவேக்கான்ற ஒரு கட்சி அபரிமிதமான வளர்ச்சி, எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தன்வசம் ஈர்க்குது. அது வந்து விசிக பாமக போன்ற கூட்டணி கட்சிகள்னு மட்டும் இல்லை, அதிமுக பாஜக போன்ற எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, ஆளும் கட்சியில் இருக்க திமுகவையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை இருக்குது தாவேக்கா. இது வந்து ஒரு கலை உண்மை. இதை நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலையுமே புரியும். இந்த ஒரு மேக்னட்டிசம் தாவேக்கால இருக்கும்போது குறைஞ்சபட்சம் யாரும் வெளியில் போகாமையாவது பார்த்துக்கணும். இல்லை இந்த நம்பர்ஸை நம்மளும் ஒரு ஷேர் வாங்கலாம், எல்லா இடத்துலேருந்து வெளில போகிறாங்களே நம்மளுக்கும் அதில் ஒரு ஷேர் கிடைக்குமா அப்படின்றது தான் திமுகவோட எதிர்பார்ப்பு. அதற்கான முன்னெடுப்பு தான் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஓரணியில் தமிழ்நாடு. பட் இதில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது. திமுகவின் சார்பில் இளைஞர்களை ஈர்க்கும் தலைவராக முன்னெடுக்க கொண்டு வந்துப்பட்டவர் யாரு? அடுத்த கட்ட தலைவராக பார்க்கப்பட்டவர் யாரு? உதயநிதி. இன்னைக்கு அவர் போட்டோவே அந்த ஓரணியில் தமிழ்நாடு பேனர்ல இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா? இல்ல அவர் போட்டோவை முன்னிறுத்தினா விஜயை கூட கம்பீட் பண்ண முடியாது, விஜய் சாரை கம்பீட் பண்ணா அது முதல்வர் ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒருத்தரால தான் முடியும்னு வெறும் முதல்வர் போட்டோ வச்சு இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடக்குதா? திமுகவின் அடுத்த கொடி, அந்த கொடியை தாங்கி செல்ல போற ஒரு உதயநிதி தான் எவ்வளவு பேர் பேசணும் நம்ம பார்த்தோம். ஏன் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அவருக்கு அந்த முக்கியத்துவம் கட்சிக்குள்ள இருக்கா? தாவேக்காவின் விஜயை கவுண்டர் பண்ற அளவுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதான்ற பல்வேறு கட்ட கேள்விகளை எனக்கு அந்த ஓரணியில் தமிழ்நாடு பேனர் எழுப்புது. அதனால தாவேக்காக்கு இதுல ஒரு எட்ஜ் வந்துருச்சு. தாவேக்காவின் எட்ஜ் எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியாம எல்லா கட்சிகளும் வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் as always said, எவ்வளவு பேர் வேணா மேட்ச்ல கிரவுண்ட்ல விளையாடலாம், ஆனா மக்கள் பார்க்க போறது ஒரே ஆளை தான், ஆட்டநாயகன் ஜனநாயகன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதிமுக கொள்கை எதிரியா இல்லையா என விஜய் விளக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனோ இப்போலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு அரசியல் மேதை. அவருக்கு வந்து இது மாதிரி புது புது கன்ஃபியூஷன்லாம் வருது. கோயிலுக்கு போகிறாரு, கோயிலை எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, சனாதனத்தை பற்றி பேசியிருக்காரு, திடீர்னு பொட்டு வச்சுட்டு உள்ள வர்றாரு, செல்ஃபி எடுக்கும்போது அழிக்கிறாரு. அதுக்கு ஒரு கேள்வி வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு திருமாவளவன் தள்ளப்படுறாரு. இந்த அரசியல் புரிதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு இவ்வளோ வருஷம் இந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த கன்ஃபியூஷனுக்குள்ள திருமாவளவன் தள்ளப்படுறாரோ அப்படின்றது என்னுடைய டவுட்டு. திருமாவளவன்லாம் வந்து பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷனுக்குள்ள போனார்னா அது தமிழகத்துக்கே நல்லதில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்ன கேட்கணும் என்ன வாங்கணும்ன்றதே அவங்களுக்கெல்லாம் தளபதியாக இருந்து அவர் தான் இன்னைக்கு நிர்ணயம் பண்றாரு. அது மதிமுக
அமமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி திமுக தலைமை கிட்ட பேசுறதே வந்து திரும்ப அண்ணன்லாம் சொல்றாங்க. அவருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வர்றது ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். என்னைக்குமே வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணுக்கான அரசியல், அதை 2 கண்களா தாவேகா பார்க்கும்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரின்னு அவங்க சொன்னது வந்து பாஜகவை தான், பிரிவினைவாதத்தை தான். அது வந்து மதம் சார்போ, ஜாதி சார்போ, இனம் சார்போ ஒருத்தவங்க பிரிவினை பண்ணி பேசினா, பிங்க் சட்டை போட்டிருக்கவங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லி உங்களை நல்லவன்னு சொன்னாலோ, இல்லை கருப்பு சட்டை போட்டிருக்கலாம் கெட்டவன்னு சொல்லி என்ன சொன்னாலும், இது ஒரு பிரிவினைவாதம். இந்த பிரிவினைவாதத்துக்கெல்லாம் எதிர்த்து தான் தாவேகா வந்திருக்கு. அதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் கிளியர், கொள்கை கிளியர். அதனால அந்த விதத்தில் அதிமுகவோ திமுகவோ கூட கொள்கை எதிரிகள் கிடையாது. திமுக அரசியல் எதிரி தான். கொள்கை எதிரினா வந்து திராவிடத்தையோ தமிழ் தேசியம் ஒரு சேர எதிர்த்தாதான் அதுக்கு வந்து நம்ம கொள்கை எதிரின்னு சொல்ல முடியும். ஸோ இன் திஸ் பாயிண்ட் திமுகவோ அதிமுகவோ தாவேகாவின் கொள்கை எதிரிகள் கிடையாது, அரசியல் எதிரிகள் மட்டுமே. பாஜக தான் இங்க கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரியோடு தான் என்றும் சமரசம் கிடையாது, கூட்டு கிடையாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் ஃபியூச்சர்ல திமுகவோட அதிமுகவோட கூட தாவேகா கூட்டணி போகுமா நீங்க கேட்கலாம். அந்த நாள் எப்படி வரலாம்னா, இந்த எல்லா கட்சியும் சரிஞ்சு அவங்கெல்லாம் கூட்டணி கட்சியா மாறினா, அன்னைக்கு பாஜகவை பெரும் போர்படை கொண்டு எதிர்க்க வேண்டிய நிலைமை தாவேகாவுக்கு ஏற்பட்டா, இவங்க அனைவரையும் கூட்டணி கட்சியா சேர்த்து இவங்க அனைவருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கும் தாவேகா அப்படின்னு தான் சர்க்காஸ்டிக்கா சொல்ல வேண்டியது இருக்கு. இது ஒரு லாங் டிஸ்டன்ட் ட்ரீம். அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. எனி ட்ரீம் இஸ் குட் ட்ரீம். இல்லை, தப்பு இல்லை எந்த கனவும் காண்றது. அவ்வளோதான் நான் அதை சொல்லுவேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப வேதனையில் இருக்கிறோம் என ரொம்ப வருத்தப்பட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரான ஜி.கே. மணி அவர்கள். இப்போ சட்டசபையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க போல் இருக்கு. ஜி.கே. மணியும் அருளும் ராமதாஸ் அவர்கள் பக்கமும், மீதி 3 எம்எல்ஏக்களும் வந்து அன்புமணி பக்கமும் இருப்பதாக ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், கொறடாவா அருள் நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்டே போய் மனுலாம் கொடுத்துட்டாங்க. என்னதான் ஆக போகுது பாமக? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் ஒரு கட்சி இல்லை குடும்பம், இந்த ரெண்டுத்துல ஒரு குழப்பம் வந்தாலே, இந்த என்ன சொல்லுவாங்க, ஊருக்குள்ள 2 பேருக்கு சண்டைனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையுமே வந்து பிளவுன்றது வந்து கொள்கை ரீதியாக 2 பேர் வந்து ஆர்க் எனிமீஸாக இருக்கும், சண்டை போடுறது வேற. ஒன்னா ஒரு சேர பயணிச்ச 2 பேர் பிரினாங்கன்ற போது அது பெரிய கசப்பு. அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்ற போது ரொம்ப வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க யாரை கேட்டாலும் வந்து ஆஹா சந்தோஷம், ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் சண்டை போட்டாங்க, ஆஹா விசடிக்கு போறதில்லை. எல்லாருமே வந்து வருத்தம் தான் போடுவாங்க, என்னங்க ஒரு அரசியலால குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கேன் அப்படின்னு. அதை கூடவே இருந்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு கௌரவ தலைவருக்கு அது பெரிய மன உளைச்சலை தர்றது வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை. அது நமக்கும் வருத்தம் தான், அவங்க இணைஞ்சா சந்தோஷம் தான். ஆனால் when it comes to politics, எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து யார் யாரை இயக்குவது, எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் ஐயாவை அவர் எடுத்துக்கிட்ட கொள்கை கோட்பாடு தான் இயக்குது. அன்புமணி ராமதாஸ் ஐயாவை அவங்களுக்கு பின்னாடி வந்து பாஜக ப்ரெஷர் கொடுக்குதா? பாஜக கூட இருக்க வேண்டிய நிர்பந்தம் எப்படி எடப்பாடியாருக்கு இருக்கோ அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ்க்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? இல்லை அவர் புதுசாக நான் வந்து ஒரு புதிய பாதையை துவங்குறேன், இதுதான் கட்சியை வந்து ஃபியூச்சரில் 234 தொகுதிக்கும் திரும்ப கொண்டு போய் சேர்த்து நம்ம வந்து ஒரு பெரும் ஆளுங்கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அவர் ஒரு விஷயம் வச்சிருக்காரா? இது எது நமக்கு தெரியல. பட் 2 பேரும் வேற வேற ஒரு நிலைப்பாடுல, அட்லீஸ்ட் 26 தேர்தல் சம்பந்தமான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நிலைப்பாடுல இருக்காங்கன்னு பார்க்குறோம். இது தப்பு இல்லை, அவங்களுக்குள்ள கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம். அது அவங்க 2 பேரும் பேசி அமிக்கபிளா சால்வ் பண்ணிக்கிறது மட்டும்தான் அந்த கட்சியை காப்பாற்றும். இது இப்படியே நம்ம வந்து இந்த 2 மாதம் நீடிக்குன்னு கூட நான் இந்த பிரச்சனை நினைக்கல. ஒரு 2-3 நாளில் சமாதானப்படுத்திடுவாங்க ஃபேமிலி அப்படின்னு நினச்சேன். இது நீடிக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு இதுவே ஸ்டாண்டர்டாக மாறிடுமா? இன்னைக்கு வந்து பாஜக மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா 2ஆ பிரிஞ்சு தேர்தலில் ஒருத்தர் ஜெயிச்சு இன்னைக்கு அவங்க சேர்ந்து பாஜக எதிர்க்க நிலைமையில வந்து இந்திய எதிர்த்து வாபஸே வாங்கிட்டாங்க, வெற்றியும் பெற்றுட்டாங்க. அந்த வெற்றி கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னைக்கு ஒன்னா பேரணி நடத்திட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த இன்னைக்கு இது நிலைமை. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி நிலைமை வச்சு பாருங்க, அது 2ஆ துண்டா நிற்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து அங்க ஒரு வருத்தமா தானே இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வருத்தம் நீடிக்குமா? இது லாங் பிளான். இன்னைக்கு என்னன்னா வந்து இவங்க 2 பேரும் தனித்தனியா நிற்கும் போது இவங்க ஒரு கூட்டணிக்குள்ள போறாங்கன்னா நெகோசியேஷன் எப்படி இருக்கும்? கட்சி பொறுப்பு கேடஸ் எல்லாம் ஒருத்தர் பக்கம் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல அவர் ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. மக்கள் ஆதரவு இத்தனை ஆண்டு காலமா தலைவர் நிறுவனர்ன்ற ஒரு கரிஷ்மா வந்து இன்னொருத்தர் பக்கம் இருக்கு. இதுல எது செல்லுபடியாகும், எது ஓட்டுகள் அதிகமா ஈர்க்கும்? 2 பேரும் தனித்தனியா நின்று நிறைய எம்எல்ஏஸ் ஜெயிப்பாங்களா? இல்ல ஓட் ஷேர் சுத்தமா சரியும் பட்சத்தில் 29-31 தேர்தலுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? பல்வேறு கட்ட கேள்விகள் இருக்கு. எப்படி தாவேகாவின் முன்னெடுப்பும் அதிமுகவின் பயணத்துக்கும் வெயிட் பண்றோம், பாமகவின் இந்த இணைப்புக்காகவும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இணையில் அப்படின்னா அவங்களுடைய நெகோசியேட்டிங் பவர் பெரிய அளவில் குறையும். இது பாமகக்கே பெரிய பாதிப்பா இருக்கும் வரும் நாட்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.